மாப்பிள்ள இன்றைக்கி பிளாக் ஃப்ரூட்ஸோட பார்ட்டு 5 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது என்னது இது போய் பார்ப்போமா? நம்ம என்ன பறக்குது? ஆமாம், இந்த இது புதுசாக ஈஸ்டர் ஈவெண்ட் வந்திருக்கனால ஷாக் வேவ் எக்குன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது என்னது? ஓ, இந்த இது பேக்ரவுண்டில் கொஞ்சம் சவுண்டு கேட்டால் மன்னிச்சிருங்க. பக்கத்து வீட்டில் பாட்டு ஓடிட்டு இருக்கனால இன்னும் 7 நிமிஷத்தில் ஸ்பான் ஆயிடும். அவனை அடிக்க பார்க்கலாம். ஈஸ்டர் ஷாப் என்னது? கண்டினியூ. என்னது இது இவ்வளோ இருக்குது? ஓ மை காட். சரி வாங்க ஒரு ஸ்பின்னை போடுவோம். ஒரு ஸ்பின்னை போட்டு வருவோமா? நம்ம என்ன தண்ணியிலே நடப்போம். எங்கே இருக்கோம்? இங்கே தான் இருக்குது ஜங்கிள். இப்படியே போயிட்டு வருவோமா? என்னது கோயட்ரஸ்? இங்கே பார்த்தீங்களா? இப்படி போட்டு ஸ்பீடாக போகலாம். ஓகே, வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வாங்கிக்கோ மங்கி. அவன் அடிச்சுட்டுருக்கேன். செத்துட்டான். மங்கி செத்துட்டான். போகலாம். அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக ஏதோ கிரைண்டிங்குன்னு கூட சொல்ல முடியாது, போர் அடிச்சுன்னு சும்மா விளாண்டேன். ரேண்டம் ஃப்ரூட் அந்த ஹையர் லெவல். சரி, என்னமோன்னு ஸ்பின் பண்ணுவோமா? என்ன கிடைக்கும்? கச்சா எக்கா? ஓ மை காட், ஃபர்ஸ்ட் ட்ரைலே என்ன ரொம்ப ஓ மை காட், ஃபர்ஸ்ட் ட்ரைலே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரை. This is insane. Store. Gacha egg. Oh my god, இது legendary egg. நம்மளுக்கு அடிச்சதுப்பா லக்கு. இது என்ன சைடில் ஒரு எக்கு கிடைச்சா? 3 எக்கு கிடைச்சா 10,000 ரூபா கொடுப்பானுங்கம்மா. 5 எக்கு 10 எக்கு 24 எக்கு கண்டுபிடிச்சா என்னமோ தரானுங்க. அது என்னன்னு தெரில. யார் அவன்? தம்பி யார் போனீங்க? ஓகே, நம்ம கிரைண்டிங் போவோமா? பெருசாக ஒன்றும் இருக்கிற மாதிரி இல்லை. வேறு எங்கேயாவது எக் இருக்கான்னு பார்ப்போமா? இருங்க, இந்த மரத்தை உடைச்சா எக்கு வரும்பாங்க. உடச்சி பார்ப்போம். எக் இருக்கா? இல்லை. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? இல்லை. இப்போ இந்த மரத்தை உடச்சி பார்ப்போம். இங்கே என்னமோ பட்டன் இருக்கு. இன்னும் அடைக்க முடியல. என்னமோ பட்டன் இருக்கு. என்னமோ அமுத்திட்டேன். என்னதுடா அது? எனக்கு புரியலையே. ஒன்றுமே இல்லை இங்கே. அது இருக்கும். இந்த மரம் மட்டும் உடஞ்சி. அப்போ இந்த மரம் ஏன் உடையல? இருங்க, இந்த பவர் போட்டால் இந்த மரம் உடையுதான்னு பார்க்கலாம். ஓகே, அப்போ நான் இந்த பவர் போட்டேன். இந்த மரம் ஏன் உடையல? பட்டன் இருக்கிறதுனால உடையலையோ? நீ வாங்க. இதெல்லாம் உடையுது, அது மட்டும் உடைய மாட்டேங்குது. என்னது அது? ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இதில் ஏதாவது ஆர்ஸ்லாஷ்? இது ஐஸோட பவர் தான். இன்னும் ஒன்றுமே இல்லை. அங்கே பாருங்க, புத்தாஸ். அவைக்கண்ட் புத்தா ஃப்ரூட் எனக்கு தெரியும். நம்மக்கிட்ட இன்வென்ட்ரியில் என்னென்ன இருக்குது? இந்த இண்டியல் கட்டானா இருக்குது. 6 ஃப்ரூட் வச்சுருக்கேன்.
ரொம்ப பெருமையாக இருக்குது. பெருசாக ஒன்றும் இருக்க முடியலையே. இந்த உட்டன் பிளாங்கா? என்ன இது எக்கு தேடி வந்தால் உட்டன் பிளாங்க் என்னமோ கொடுக்குறானுங்க. இந்த மரத்துலேயும் பட்டன் மாதிரி எதுவும் இல்லை. சரி விடுங்க, வேறு எது எக் எடுக்கலாம். மேலே போனால் ஏதாவது இருக்கா? என்னடா இது, எதுவுமே இல்லை. இங்கே என்னமோ இருக்குது. எங்கே போச்சு? எங்கே? அது ஏன் போகுது? நீ என்கிட்ட வா என்கிட்ட வா. ஐயோ, கிட்ட போனாலே பறக்குது. காணோம். இங்கே இருக்கு. செஸ்ட்டு எங்கடா பறந்துக்கிட்டே இருக்கு. இது எப்படிடா எடுக்கிறது? ஓ மை காட். இங்கே இருக்கு. அம்மே என்னடா இது பறந்துக்கிட்டே இருக்கு, எடுக்க முடியல. சரி இது இருக்கும். உட்டன் பிளாங்க்கு கிடச்சிருச்சு. உட்டன் எக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதில் போயிட்டு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபா ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு என்ன இருக்கும்? சரி, நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்குன்னா டஸ்ட்டுக்கு போய் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணுவோம். கிரைண்டிங்கு பண்ணுவோம். இங்கே என்னமோ இன்னொன்று பறக்க விட்றானே. இங்கே இருக்கு எக்கு. என்னது? இட் லுக்ஸ் லைக் ஹேஸ் சம்திங் பேரியர் அரௌண்டா. சரி, இதை எடுத்துக்கலாம். இது ஏன் வரமாட்டேங்குது? ட்ராப் கொடுத்தா ட்ராப் பண்ணியாச்சு. ஆனால் எடுத்தா எனக்கு புரியலை. இது ஈஸ்டர் ஈவெண்ட்டில் வேறு எதுவும் மாற்றலானா? இருக்கானுங்க. அந்த எக்கை வச்சு என்ன பண்ணுறது? கீழே போட்டு போயிடலாமா? படிக்கட்டில் போட்டால் உருண்டு ஓடுமா? பார்ப்போமா? இங்கே இருக்கேன். ஓகே, படிக்கட்டில் தான். சாவா? ஐயோ, ஆமாம், சாவா. நான் மறந்தே போயிட்டேன். என்ன மேலே போய் உட்காந்துக்குச்சு? ஐயோ, கிடச்சிருச்சு. கீழே உருண்டு போ. உருண்டு போக மாட்டேங்குது. இதெல்லாம் நியாயமே இல்லை. பிளாக் ஃப்ரூட்ஸ் அது நான் எப்படி உருண்டு போடணும்? வேறு ஏதாவது எக்கு கிடைக்குமா? மற்ற பிளேஸ் கொண்டா ஒரு எக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. யாராவது இருக்கானு இந்த பிவிபி எனபிள் பண்ணிட்டு அவனாவது வந்தானா அடிச்சிடலாம். சரி, அங்கேயே ஒருத்தன் தான், அப்பயே அடிச்சுக்கலாம். ஆனந்தே போயாச்சு. இங்கே பார்த்தீங்களா? போயிட்டேனா என்னால் அடிக்க முடியாதுடா உனைய. போ, பறந்து போ. பறக்கலாம். எனக்கு ஒரு ஐடியா. இந்த ட்ரிக்கை பாஸுக்குள்ளே யூஸ் பண்ண எப்படி இருக்கும்? பாஸுக்கு பக்கத்தில் தண்ணி இருக்குமாண்ணா? என்னடா அது? இங்கே இருக்குது. இந்த வாங்கிக்கோ. என்ன பறக்கிறேன்? டேஷ் அடிச்சிட்டானா? போ. டக்குன்னு 2 லெவல். சரி, நான் கொஞ்சம் கிரைண்டிங் போட்டு காமிக்க. இவன் தான் கடைசி ஆள். இவனை முடிச்சா நியூ குஸ்ட் அவைலபிள். எனக்கு இது ஒரு 50 மாஸ்டரி போனதுனால ஒரு புது மூவ் கிடச்சிருக்கு. ஐஸ் பேர்டு யூஸ் பண்ணலாமா? அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கிடும். எப்படி ஃப்ரீஸ்? ஒரு பறவை போய் அட்டாக் பண்ணி ஃப்ரீஸ் ஆக்கிடும். ஓகே, நம்ம அப்படியே போவோம்.
போம் போம். ஏய் இங்கே பாருங்க, இந்த எக்கு நான் எப்படி பண்ணணுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த எக்கு வந்து மேக்மா ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்கும். அந்த ஐலாண்டுக்கு போய் இந்த எக்கை லாவாவில் போட்டால் மோல்டன் எக்கோ என்னமோ கிடைக்கும். அது எடுத்தால் அந்த எக்கு கிடச்சிரும். ஆனால் இது நம்மக்கிட்டே வர மாட்டேங்குது. அப்புறம் எப்படி அதை பிடிக்கிறது? எப்படி பிடிக்கிறது எனக்கு தெரில. ஐட்டம்ஸ் நம்ம புதுசாக்க முடியும். இதுதானே அப்படியே தான் இருக்குது. இங்கே போங்க, நம்மக்கிட்ட 302 எக்ஸ் 322 எக்ஸ் இருக்குது. நைஸு. ஆமாம், நம்ம எங்கே போகிறோம்? ஃப்ரோசன் வில்லேஜா? ஓ இங்கே இருக்கா? நல்ல வேலை நான் இந்த சைடு போயிருப்பேன். ஃப்ரோசன் வில்லேஜுங்கிற ஒரு இன்னும் பைரட் ஸ்டார்டர் தான் வருது. இது அப்படியே போவோம். முட்டிரா ஐயோ, பேக்ரவுண்டில் ஏதோ வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படி கேட்டால் என்னை மன்னிச்சிருங்க. பக்கத்து வீட்டில் தான், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஃப்ரோசன் வில்லேஜ் அங்கே இருக்கே. இங்கே தான் நம்ம இது மீன் தூண்டில் வாங்கணும். மீன் தூண்டில் தான். சாரி, கொஞ்சம் சவுண்டு கேட்கும், மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் எதுக்கு நீ அன்ட்ராக் கொடுத்துரும். இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது. குக்கிங் பாட்டே. இதில் என்ன செய்ய முடியும்? சிக்கன் வறுத்து சாப்பிட்லாமா? வறுத்து சாப்பிட முடியுமா சொல்லுங்கள். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா, இந்த இடம் தானே? இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஆனால் உள்ளே போனால் தான் டடன். இங்கே கதவு இருக்குது. இந்த கதவு எதுக்கு தெரியலையே. இவன்கிட்ட போயிட்டு ஏர் ஜம்ப்பாக வாங்கிக்கணும். 10,000 ரூபா. பரவாயில்ல. ஐயோ அருமைடா. 3 பாட்டா நல்லா போயிட்டுருந்துச்சேன்னு பார்த்தா அதுக்குள்ளே வச்சுட்டானுங்க ஆப்பு. ஷபா, ஒரு மனுஷனை நிம்மதியாக ஒரு கேம் கூட முடியுங்க. அப்புறம் ஆரோன்னு ஒன்று இருக்கும். இதையும் வாங்கணும். ஆரோ என்ஷன் இல்லைண்டா. ஃப்ளாஷ் டப்பு 1,00,000 சரி வேணாம், நம்ம காசு சேர்த்துட்டு வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஆரோ இருக்குல்ல, இது வந்து பிளாக் ஆகிக்கும் நம்ம உடம்பு. அது வந்து எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கும், ஆனால் ஃப்ரூட்ஸுக்கு வராது. அதே மாதிரி இதை பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று குதிப்போம். ஆனால் இப்போ வந்து எவ்வளோ ஹைட்டை வேணால் குதிச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன். போடா, இங்கே எவனும் இருக்கான். பண்ணி ஸ்வாட் டீலர் ஆஃப் த ஸ்டார். ட்ரிப்பிள் கட்டானா விற்கிறான். ஆனால் எனக்கு வேணாம். ஏதாவது செஸ்ட்டு எல்லா வீட்டுக்குள்ளேயும் செஸ்ட் இருக்குமோ? இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுமே மேலே சீக்ரெட் பேஸு. ஆனால் செஸ்ட்டில் விடுங்க. இதில் தம்பி யாருப்பா நீ? என்கிட்ட 1 ரூபா கூட இல்லைடா, 1 ரூபாக்ஸ் கூட இல்லைடா. போடா இந்த வீட்டுக்குள்ளே. ஐயோ இவங்கிட்டே போனே. இல்லை எனக்கு புரியல சத்தியமா. நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி ஆகுதா, இல்லை மற்ற யூடியூபர்ஸ்க்கும் இப்படி தான் ஆகுதா? நெட் ஒழுங்காக இருக்குது, 2 பண்ணி சொல்லுது. இப்போ எதுவும் ஒழுங்காக விளையாட விடுங்கடா சாமி. ஐயோ நெட் வேறு கட்டாக போதா. இப்படிலாம் இருந்தால் நான் எப்படி ப்ரோ வீடியோ போடுவேன்? நீங்களே சொல்லுங்கள், இதெல்லாம் நியாயமா? ஸ்னோ வண்டி. ஐயோ இந்த வீட்டுக்குள்ளே போவே இல்லையா?
சரி போ. செஸ்ட் இருக்கா? இருக்குது. என்ன தொப்பி போட்டா? ஓ நான் தான் முன்னே சொல்லிட்டேன்ல, நெட்டு நல்லா கிடைக்கிது. இப்படியே கிடைச்சா நல்லாயிருக்கும். சாரி, லைட்டாக ஒரே ஒரு சவுண்டு. கதவு திறக்கும்போது ஒரே ஒரு சவுண்டு. அதனால ஸ்டோவ் பண்ணிட்டு இவன் டொமேட். ஐயோ என்னது? இப்படிலாம் நிற்காதீங்கடா. இந்த நீ ஒரு அடி. ஏய் அட இருங்கடா ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு இது பண்ணிடணும். சாப்பிடுச்சு ப்ளீஸ். எவனும் ஏய் நில்லுங்கடாங்க. ஐயோ ஸ்டாச்சு. ப்ளீஸ். அங்கே இன்னொரு செஸ்ட்டு. என்னடா டேய் இப்படியே போகிறான். அடையே தம்பி இங்கே வாடா. மதக்கிறான் கைசாவன். அருமைடா. இன்னைக்கு நம்மளுக்கு நேரம் சரியில்லை, அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்லை ஒரு குஷ்டாக முடிக்க விடுங்களாண்டா. ஒரு குஷ்டு கூட முடிக்க விட மாட்டேங்காங்க. செஸ்ட்டு மட்டும்தான் எடுத்துட்டு ஒரு குஷ்டு முடிச்சு. நில்றா. உனக்கு சாவடிக்கணும். ப்ளீஸு. ஸ்டாச்சு சாவடிச்சிட்டான். இங்கே ஒரு எக்கு என்ன நம்ம மிடில் டவுனுக்கு போவோம் ஃபஸ்ட்டு. நெட்டு இப்போதைக்கு கரெக்டாக தான் இருக்குது. அவனா தலையை போட்டு குத்திக்கிட்டு இருக்கான். யாரும் தெரில. மிடில் டவுன் இங்கே தான் இருக்கும். ஜங்கல் இருக்குன்னா அப்போ இங்கே இருக்குது. ஷோபா நிம்மதியே இருக்கவே முடியல கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை உடச்சி ஹாலில் வச்சுருங்க. ஓகே. அங்கேயும் இருக்கு போட்டு. நம்மளுக்கு எதுவுமே இல்லை, அவனுக்கு மட்டும் இருக்கு. 2 பேர் காற்றுல. என்ன பிரிட்ஜு கட்டி போயிட்டுருக்கான்? என்ன ஃபோர்ட்நைட் விளாண்டுருக்கானா? ஃபோர்ட்நைட்டில் விளாட்றான். மைன்கிராஃப்ட் ஃபோர்ட்நைட்டில் வர மாதிரி என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் இவன். என்னன்னு தெரில, விடுங்க. நில்லு. பர அடிக்காத. சாவுடா மண்டையா, பறந்து போ. அப்பால போ. ஐயோ அப்பால போடாட்டுக்குனே. சாவடிச்சான். The event shop has been restocked. நான் தான் அடிப்பேன். வாங்கடா காணோம். நான் தான் அடிப்பேன். வாங்க. அடிச்சிட்டேன். ஜாலி. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஷாப்பில் ஏதாவது நல்லதாக இருக்கான்னு பார்ப்போமா? மணி இருக்கு. எங்கப்பா டார்க் ஃப்ரூட் இருக்குது, ஸ்பின் ஃப்ரூட் வேணாம். ஓகே, இதில் அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இந்த செஸ்ட்டை எடுப்போம். மறுபடியும் ஒரு எக்கு. நன்றிப்பா. பறக்க விடாம 2
அவன் பறக்க விட்டே இருக்கான். ஐயோ அவனும் எடுத்துட்டான். நின்றா, அவனை விட மாட்டேன்டா. பாம் எடுத்துட்டேன். இது ராக்கெட்டேக்கா? எடுத்துட்டேன். எப்படி? ஒருவேளை இதுவா? நான் போயிட்டேன். 4 எக்கு தான் கலெக்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4. ஆனால் லெஜெண்ட்ரி எக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் ட்ரைலே கிடச்சி. நம்மளால் ரொம்ப லக்கி. வெப்பன் டீலர். ஃப்ரூட் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்த்து போகலாமா? ஃப்ரூட் என்னென்ன ஸ்டாக் இருக்கு? இன்னும் 1 மணி நேரத்தில் ரீஸ்டாக் ஆகிடுமா? சாண்ட்விச் இருக்குது. சாண்ட்விச் நம்மளுக்கு வேணாம். நான் எதுவுமே பண்ணாமல் எக் கிடைக்குது. நான் ஒன்றுமே பண்ணலையேடா. ஐயா 200 கேண்டி. ஒன்றுமே பண்ணாமல் எக் கிடைக்குது. நல்லா இருக்கே இது. மறுபடியும் அதே மாதிரி ஒரு எக்கு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நான் கொடுக்க மாட்டானுங்க. சாண்ட்விச் வேணாம். ஐயோ சாண்ட்விச் என்ன எதிராது? புத்தா இல்லை. ஒருவேளை இந்த க்ரியேஷன் தான் இருக்குமோ? இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை ஃபோர்ட் நைட் அந்த க்ரியேஷனுக்கு பதிலாக ஃபோர்ட் நைட்டுன்னு ஷேடோ இருக்குது. யார் வேணுமோ வாங்கிக்கோங்க. வேணும் 1:30க்கெலாம் ரீஸ்டாக் ஆகிடும். 1:30 மணிக்குள்ளே. ஆமாம் யார்? அதுமே ரைட் பிஞ்சாச்சண்ணா. யாருப்பா நீங்கள்? பேசுவாங்க. Who said you could compliment me like that? புரியல எனக்கு. இங்கே ஒன்றுமே வரல. நான் இருக்கேன். என்னடா அது? நான் இருக்கேன்னு தான்டா சொன்னேன். சொல்லக்கூட கூடாதா? மனசெல்லாம் புண்ணாக இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ எக் இருக்குன்னு பார்ப்போம். 637 எக்குச்சு. வளருன்னு சீக்ரெட்னா கம் பேக் இன்னும் கலெக்டட் 18 அதர் எக்ஸா? என்ன 18 அதர் எக்ஸ்? கண்டினியூ. ஏதாவது நல்லதாக இருக்கா? 2 XP தான் இருக்கு. இல்லை எதுவுமே நல்லதாக இல்லை. சும்மா ஒரே ஒரு தட்டி சுற்றி பார்த்துட்டு போமா? மறுபடியும் ஏதாவது எக்கு கிடைக்குதானே? புத்தா ஃப்ரூட்டு இப்போ நம்மளுக்கு எங்கேயாவது கீரை கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும்? என்னது இது? சும்மா அப்படியே இல்லை எனக்கு புரியல. இங்கே என்ன லெட்டர் இருக்குது? அங்கே படிப்போம். இது மேரி எக்ஸ்மஸா? ஏதோ கிறிஸ்மஸ்க்கு வந்ததாட்டுக்கு. ரோப்ளாக்ஸ் மெச்சா என்னமோ போட்டது. ஆயிடுச்சா? யார் பாணி? டாக் ஸ்டேஜன் போதும். ஒன்றுமே ஆகலையே. சரி. அந்த இது பேரியர். இருந்தாடா. இங்கே வாடா. ஒரே இல்லை இதை போட்டு ஏதாவது பவர் யூஸ் பண்ணி பார்ப்போம். பறக்குது. இங்கே பறந்து போச்சு. மேலே போச்சு தானே. இங்கே காணோம். சேச்சோ இங்கே என்னமோ இருக்கு. மணி எக்ஸைட்டடு என்னமோ இருக்கு. அந்த எக்கு காணோம். அந்த எக்கு தேடி இருந்தால் வேறு எதுவும் எக்கு கேட்குது. எங்கடா அதை? ஒருவேளை அதுலேருந்து வந்தது தான் இதுவோ? ஒருவேளை இருக்குமோ? நம்ம எவ்வளோ எக்கு கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்ப்போமா? 6 எக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இதோ ஃபஸ்ட்டில் இருக்கிறதா? ஆனால் நம்ம லெஜெண்டரி கண்டுபிடிச்சிட்டோம். 50,000 ரூபா கொடுக்குங்களா? இன்னும் ஒரே ஒரு எக்கு கிடைச்சா எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போமா?
இந்த வீட்டுக்குள்ளே போக முடியுமா? இல்லை, போக முடியல. ஹாய் தம்பி, ஒரே ஒரு ஹெல்ப்பு. எக்ஸ்கியூஸ் மீ, இல்லைங்க. நாங்கள் வாங்க, பிவிபி வரும். எக்ஸ்கியூஸ் மீ. போயிட்டானே. ஐயோ, மண்டை மேலே இருக்கு. ஒரே பன்னி. நில்லு. என்னது இது? இன்னும் அடித்ததுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஷாப்புக்கு தானே கேம் பாஸ் பண்டிலா 5000 ரூபா. இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை. இதானே பர்மனெண்ட்டா? நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கு? எதுவும் இருக்காது. இது வாங்குவோமா? பை. கண்டினியூ கொடுத்தாலும் என்கிட்ட ரோப்ளாக்ஸு. இங்கே பாருங்கள், 0 ரோப்ளாக்ஸு. ஓகே, இதோட வீடியோவை முடிச்சு விட்டுக்கலாம். ஓகே, பை. வட்டா மம்மி.